மத்திய பட்ஜெட் 2025 முதல் 26 முக்கிய அம்சங்கள் முழு விவரம் 2025ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல். நாடாளுமன்ற வளாகத்துக்கு செல்லும் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சரவையில் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறவுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வரும் 2025-2026ஆம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். இது முதல் முழு பட்ஜெட் இதுவாகும். பட்ஜெட் தாக்கல் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநடப்பு செய்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. பட்ஜெட்டில் 6 அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டம் கொண்டு வரப்படும். தெலுங்கு கவிதையை சுட்டிக்காட்டி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையாற்றினார். உலகின் உணவு உற்பத்தி மையமாக இந்தியா வளர்ந்துள்ளது என்றும், உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாகவும் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். விவசாயத்துறைக்கான அறிவிப்பு பருப்பு உற்பத்தியில் தன் நிறைவு அடைய இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுகிறது. பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம். பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்க திட்டம். உளுந்து, துவரம் பருப்பு ஆகியவற்றின் உற்பத்தியை பெருக்க திட்டம் அறிமுகம். சிறப்பான சாகு ஏற்ற விதைகளை நாடு முழுவதும் விநியோகிக்க திட்டம். பருப்பு உற்பத்தியில் 6 ஆண்டுகளில் தன் நிறைவு அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அசாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மேசையை தட்டி வரவேற்பு தெரிவித்தார். கிசான் கடன் அட்டை மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வசதி. கூட்டுறவுத்துறைக்கு கூடுதல் கடன் வசதி அளிக்கப்படும். புத்தாக்க நிறுவனங்களுக்கு கடன் வட்டியில் சலுகைகள். சிறு குறு நிறுவனங்கள் இந்தியாவை உற்பத்தி மையமாக கொள்ளும் அளவுக்கு வசதிகள் உருவாக்கப்படும். சிறு நிறுவனங்களுக்கு கூடுதல் கடன் வழங்கப்படும். கிராமப்புறங்களில் கூடுதலாக 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் அமைக்கப்படும். தபால் நிலையங்கள் மூலம் ஊரகப் பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும். மருத்துவ படிப்புக்கு 75,000 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்படும். அடுத்த நிதியாண்டில் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் உருவாக்கப்படும். நாடு முழுவதும் மேல்நிலைப் பள்ளிகள், சுகாதார நிலையங்களுக்கு பாரத் நெட் மூலம் பிராட்பேண்ட் வசதி. சிறு முதல் பெரிய தொழில் வரை உற்பத்தியை அதிகரிக்க தேசிய உற்பத்தி இயக்கம் உருவாக்கப்படும். மாணவர்களுக்கான பாடங்களை தாய்மொழியிலேயே டிஜிட்டல் முறையில் வழங்க திட்டம். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொம்மைகளை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை. SGST பெண்களை தொழில் முனைவோர்களாக்க முதன்முறையாக புதிய திட்டம். முதல் முறையாக தொழில் முனைவோராக தொடங்கும் பட்டியலின மற்றும் பழங்குடி பெண்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கும் புதிய திட்டம் அறிமுகம். பொம்மை தயாரிப்பு. தேசிய பொம்மைகளுக்கான செயல் திட்டம் மூலமாக பொம்மை தயாரிப்பில் இந்தியா உலக அளவில் மையமாக திகழ இந்தியாவில் பொம்மைகளை தயாரிக்க சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். குறுகிய கால கடன் தொகை அதிகரிப்பு. விவசாயத்தை தொடர்ந்து சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை 2வது பெரிய வளர்ச்சி இயந்திரமாகும். குறுகிய கால கடன் 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை உயர்த்தப்படுகிறது. உலகின் 2வது மீன் வள உற்பத்தி மையமாக இந்தியா விளங்குகிறது. உத்யாம் தளத்தில் பதிவு செய்த குறுத்தொழில் நிறுவனங்களுக்கு கடன் அட்டை மூலம் சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. நீண்ட கால மற்றும் குறுகிய கால கடனை உறுதி செய்தல். நீர்ப்பாசன வளர்ச்சி. பஞ்சாயத்துகள் மூலம் விவசாய உற்பத்தி பொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதை 1.7 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கும் திட்டம் கொண்டு வரப்படும். புற்றுநோய் சிகிச்சை மையங்கள். அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் உருவாக்கப்படும். அம்மாநிலத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநில விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளுக்கான புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை பயிலகம் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடான் திட்டத்தின் கீழ் பீகார் மாநிலத்தில் புதிய விமான நிலையங்கள் உருவாக்கப்படும். ஏற்கனவே இருக்கும் பாட்னா விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள IID விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பீகார் மாநில உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். டெலிவரி ஊழியர்களுக்கு காப்பீடு. 1 கோடி பகுதி நேர பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும். பொருள் விநியோக சேவையில் உள்ள டெலிவரி ஊழியர்களுக்கும் மின்னணு அடையாள அட்டை. ஒப்பந்த ஊழியர்களை சமூக நலத்திட்டத்தில் சேர்க்க நடவடிக்கை. டெலிவரி ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டம் அறிமுகம்.
முதலீடு நாட்டின் மூன்றாவது பெரிய வளர்ச்சி இயந்திரமாகும். மக்களின் மீது முதலீடு செய்வது, புதுமையில் முதலீடு செய்வது ஆகியவை அரசின் நோக்கம். விண்வெளித்துறை வளர்ச்சிக்காக தேசிய அளவில் ஜியோஸ்பேஸ் இயக்கம் உருவாக்கப்படும். பீகாரில் தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை பயிலகம் தொடங்கப்படும். சுற்றுலா துறையில் புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க 20 கோடி ஒதுக்கீடு. புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் 5 சிறிய அணு உலைகள் 2033ஆம் ஆண்டுக்குள் செயல்படும் என அறிவிப்பு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் 5 சிறிய அணு உலைகள் 2035ஆம் ஆண்டுக்குள் செயல்படும் என அறிவிப்பு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் 5 சிறிய அணு உலைகள் 2034ஆம் ஆண்டுக்குள் செயல்படும் என அறிவிப்பு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்படும். காப்பீடு துறையில் அந்நிய முதலீடு 74% இருந்து 100% அதிகரிப்பு. சுய உதவி குழு மற்றும் கிராமப்புற மக்களின் வங்கி பயன்பாட்டை ஊக்குவிக்க பொதுத்துறை வங்கி மூலம் சிறப்பு வங்கி பயன்பாட்டு நடைமுறைகள் அமல்படுத்தப்படும். நிதி பற்றாக்குறையின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் உள்நாட்டு உற்பத்தியில் 4.8% உள்ளது. செல்போன் மின்சார வாகனங்கள் விலை குறைகிறது. செல்போன் பேட்டரிகளுக்கான உற்பத்திக்கு வரி சலுகை. லித்தியம் பேட்டரிகளுக்கான சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும். லித்தியம் பேட்டரிகளின் வரி விலக்கு உள்ளிட்ட அறிவிப்புகளால் மின்சார வாகனங்கள் மற்றும் செல்போன் விலைகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறைமுக வரிகளில் சீர்திருத்தங்கள். மூத்த குடிமக்களுக்கு 50,000 ரூபாய் வரை வரி பிடித்தம் கிடையாது. கப்பல் கட்டுமானத்துக்கான சலுகைகள் மேலும் 10 ஆண்டுகளுக்கு தொடரும். பின்னல் ஆடைகளுக்கு இறக்குமதி சலுகைகளை அறிவித்துள்ளார் நிதியமைச்சர். 100 ஜிகாவாட் அணு ஆற்றல் மையம் 2047ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் அமைக்கப்படும். கால அவகாசம் 4 ஆண்டுகளாக நீட்டிப்பு. வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2 சொந்த வீடுகளுக்கு வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரி சலுகை நீட்டிப்பு. உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரி சலுகை. உயிர்காக்கும் 36 வகை மருந்துகளுக்கு சுங்க வரி முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. மேலும் 6 வகை மருந்துகளுக்கு 5% வரியில் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த ஹீல் இந்தியா என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மாநிலங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 1,500,00,000 ஒதுக்கீடு. நிதி பற்றாக்குறை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.8%ஆகவும் 2025ஆம் ஆண்டுக்கு 4.4%ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் நிகர சந்தை கடன்கள் ரூபாய் 11,444 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதியல்லாத அனைத்து துறைகளிலும் ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களுக்காக உயர்மட்ட குழுவை அரசு அமைக்கும். மாநிலங்களின் முதலீட்டு நட்புறவு குறியீடு இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது. வருமான வரி சட்டம் எளிதாக்கப்படும். நடுத்தர வர்க்கத்தினருக்கு ரூபாய் 12 லட்சம் வரை வரி சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு தனிநபரின் ஆண்டு வருவாய் ரூபாய் 12 லட்சம் வரை இருந்தால் வருமான வரி கிடையாது. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மிகப்பெரிய மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய சலுகையாக இருக்கும். அதாவது மாதம் ரூபாய் 1 லட்சம் வரை வருமானம் பெறுவோர் வருமான வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு பெறுவார்கள். இதன் மூலம் வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் 7 லட்சத்திலிருந்து ரூபாய் 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் 12 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இது ரூபாய் 12 லட்சமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் 50,000ஆக இருந்தது ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் கூடுதலாக 75,000 ரூபாய் வரை கழிவு பெறலாம். வருமான வரி விகிதங்கள். ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த வேண்டியதில்லை. அனைத்து வரி செலுத்துவோருக்கும் பயனளிக்கும் வகையில் வரி விகிதம் மற்றும் வரி பிடித்தம் மாற்றப்படுகின்றன என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மேலும் ஆண்டு வருமானம் ரூபாய் 4 லட்சம் வரை வருமான வரி கிடையாது. ரூபாய் 4 லட்சம் முதல் ரூபாய் 8 லட்சம் வரை 5% வருமான வரி. ரூபாய் 8 லட்சம் முதல் ரூபாய் 14 லட்சம் வரை 5% வருமான வரி. 12 லட்சம் வரை 10% வரி. ரூபாய் 12 லட்சம் முதல் ரூபாய் 16 லட்சம் வரை 15% வரி. ரூபாய் 16 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் வரை
20% வரி. ரூபாய் 20 லட்சம் முதல் ரூபாய் 24 லட்சம் வரை 25% ரூபாய் 24 லட்சத்துக்கு மேல் 30% வரி செலுத்த வேண்டும். வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் அண்ட் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Thank you watching this video.